குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மின் சுருளில் கரண்ட்டை செலுத்தும் போது, மின்னோட்டத்தை செலுத்தும் போது அதுல காந்தப்புலம் உருவாகுது என்பது நமக்கு தெரியும். ஒரு மின் சுருளில் ஒரு இண்டக்டர் என்று சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இந்த மின் சுருளில் ஒரு மின்னோட்டம் ஐங்கிற மின்னோட்டத்தை செலுத்தும் போது அதுல காந்தப்புலமானது உருவாகும் என்பது நமக்கு தெரியும். அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செலுத்தக்கூடிய மின் ஆற்றலானது காந்தப்புலத்துல காந்த ஆற்றலாக சேமிக்கப்படி, அதாவது மின்னோட்டம் செலுத்தும் போது மின் ஆற்றல் அந்த மின் சுருளுக்குள்ள செலுத்தப்படுகிறது. அந்த மின்னோட்டமானது மின் ஆற்றலானது காந்தப்புலத்துல காந்த ஆற்றலாக சேமிக்கும். அந்த மின் சுருளை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகுது என்பது நமக்கு தெரியும். அந்த காந்தப்புலத்துல காந்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. மேக்னெட்டிக் எனர்ஜி, electrical energy is stored in the form of magnetic energy. Electrical energy is converted into magnetic energy. When a current is flowing in the coil, magnetic energy is produced. அதாவது electric energy is converted into magnetic energy. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியாக அந்த காயிலை சுற்றிலும் அது சேமிக்கப்படுது. அதை பற்றி தான் இப்போ இன்னைக்கு டிஸ்கஷன். அதாவது நம்ம டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்டு இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அல்லது எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். இப்போ இது ஒரு டெரிவேஷன். இது அந்த கால்குலேஷன் போடணும். ஒரு சில நம்ம காயிலுடைய பாராமீட்டரை எடுத்துக்கிட்டு அதில் என்ன செய்யணும், கால்குலேஷன் போடணும். இந்த டெரிவேஷன் நான் போடுறேன். அதுக்கு நான் என்ன செய்ய, இப்போ நான் ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கேன், கவனிங்க. இந்த படத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருளை வடிவ காயில், சிலிண்டரிகள் காயில் போயிடும். உருளை வடிவ காயில். இந்த காயில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முனை இருக்குது, டெர்மினல்ஸ். ரெண்டு காயிலுடைய ரெண்டு டெர்மினல்ஸ். இதுல நம்ம கரண்ட்டை செலுத்தும் போது மின் ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுது? எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த மின் சுருளுக்கு கொடுக்கும். இது இந்த கொடுக்கப்படுகிற மின் ஆற்றலானது அந்த காயில்ல மேக்னெட்டிக் எனர்ஜியா அது மாற்றப்படுகிறது. மாத்தி அது சேமிக்கப்படுது. நமக்கு தெரியும்ல, ஆற்றல் ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு என்ன பண்ண முடியும், அதை சேஞ்ச் பண்ண முடியும். எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு வகையான எனர்ஜில இருந்து வேறு வகையான எனர்ஜியாக என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். பட் ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்று சொல்லப்படும். ஆற்றல் மாறா கொள்கை அப்படி சொல்லுவோம். ஆற்றல் மாறா கொள்கை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்மா மாத்தலாம வழியாக புதுசா எனர்ஜி என்ன செய்ய முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது, அது போல டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும். கன்வர்ஷன் தான் உங்களால பண்ண முடியும். எனர்ஜியை சுத்தமா அழிச்சு போட முடியாது, அது புதுசா எனர்ஜியை கிரியேட் பண்ணவும் முடியாது. இது அடிப்படையான தத்துவம். அதனால இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மின் ஆற்றலை இங்க கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரி வச்சுக்கோங்க. பேட்டரி கனெக்ட் பண்றேன். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்சை ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும், கரண்ட் அந்த ஆன் பண்றதுக்கு முன்னாடி கரண்ட் 0. ஆன் பண்ண உடனே கரண்ட் பிகின்ஸ் டு இன்க்ரீஸ். நீங்க படிச்சிருப்பீங்க, growth of current in L அப்படின்னு படிச்சிருப்பீங்க. growth of current in an inductor. அதாவது கரண்ட் உடனே என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபைனல் வேல்யூ ஐக்கு என்ன செய்யாது, போகாது. ஸ்லோவா ரைஸ் ஆகி ஐங்கிற அந்த மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணும். சார் சொல்லி கொடுத்துருப்பாரு. growth of current in an inductor. ஒரு மின் நிலைமத்துல கரண்ட் 0ல இருந்து ஒரு மேக்சிமம் வேல்யூ ஐங்கிற இறுதி கட்ட வேல்யூ அடையிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் அடையும் ஒழிய திடீரென்று என்ன செய்யாது, ஐங்கிற கரண்ட் நிலையை அடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி அது இந்த மேக்சிமம் வேல்யூ அடைகிறதுக்கு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கும். அதான் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆர்எல் சர்க்கியூட். அது கிட்டத்தட்ட 5 டைம் கான்ஸ்டன்ட் ஆகும். ஒரு மேக்சிமம் வேல்யூ ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 டைம் கான்ஸ்டன்ட் டைம் எடுத்துக்கும். ஓகே, அதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. இப்போ வந்து நம்மளுடைய கவனம் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியா அது ஸ்டோர் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எப்படி அது எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற கணக்கு, அதை வந்து கால்குலேஷனை போடணும். அதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஐங்கிற கரண்ட் போகுதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த வோல்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இப்படி ஐங்கிற கரண்ட் போகும்போது, இந்த கரண்ட் போகும்போது இதுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, வோல்டேஜ் வேற கரண்ட் வேற. வோல்டேஜ்ங்கிறது நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா மின்னழுத்த வேறுபாடு. கரண்ட்னா வந்து மின் ஓட்டம், சார்ஜஸோட ஃப்ளோ. ஸோ அதனால அது வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த காயிலுடைய இரு முனைகளுக்கு இடையில வோல்டேஜ் வந்து வி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா ஐங்கிற கரண்ட் இது வழியா போகுது என்று நாம கற்பனை. இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைடு டு த காயில நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். பவர் சப்ளைடு டு த காயில். இப்போ பி ஈக்குவல் டு இருக்கு பாருங்க, பின்னு எழுதிருக்கோம். பவர் மின் சக்தி, அந்த காயிலுக்கு கொடுக்கப்படுகிற மின் சக்தி, அதான் பவர்னு சொல்றோம், எலக்ட்ரிக்கல் பவர். இந்த எலக்ட்ரிக்கல் பவரை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம்னா, ஐ இன்டு வி, ஐ இன்டு ஸ்மால் ஐ போட்டிருக்கவங்களுக்கு இந்த விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு. ஸோ பவர் கிவன் டு த காயில், மின் சக்தி, கொடுக்கப்பட்ட மின்சக்தி, மின்சுருளுக்கு கொடுக்கப்பட்ட மின்சக்தியை வந்து ஐ இன்டு வீரை நம்ம எழுதலாம். இது சிம்பிள் ஃபார்முலா. பவருக்கான ஒரு சூத்திரம், பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு வோல்டேஜ், கரண்ட் இன்டு வோல்டேஜ். இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. கரண்ட் இன்டு வோல்டேஜ் ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மின்சக்தி, எவ்வளவு மின்சக்தியை வந்து நம்ம மின்சுருளுக்கு கொடுத்துருக்கோங்கிறது நம்ம கணக்கிட முடியும். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, P ஈக்குவல் டு ஐ இன்டு ஐங்கிறது என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சப்ளைடு டு த காயில். ஐங்கிறது என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சப்ளைடு டு த காயில். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன அர்த்தம், கரண்ட் அட் எனி டைம் டி. ஏன்னா டி ஈக்குவல் டு 0ங்கும் போது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும் போது கரண்ட் வந்து 0 வேல்யூல இருக்குது. அது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, டி இன்க்ரீஸ் ஆகும் போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பொனன்ஷியல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆகி இறுதி கட்ட வேல்யூ ஐங்கிற மதிப்பை வந்து அடையுது உங்களுக்கு. அப்போ வந்து அந்த ஐங்கிறது என்ன, ஸ்மால் ஐங்கிறது என்னன்னு கரண்ட் அட் எனி டைம் டி, அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த விங்கிறது என்ன, இப்போ விங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விங்கிறது என்னன்னா EMF, self-induced EMF across the coil, self-induced EMF across the coil. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா, self-induced EMF across the coil வந்து V is equal to என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா L into DI by DT அப்படின்னு சொல்லலாம். L into DI by DT, induced EMF across the coil. Induced EMF across the coil வந்து பார்த்தீங்கன்னா L into DI by DT என்று எழுதலாம். அப்ப அந்த 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 எல் இன்டு டி பை டிடிங்கிற அந்த ஃபார்முலாவை என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம், விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றோம். P is equal to I into L into DI by DT. இந்த எல்லுங்கிறது எல் இன்டு டிஐ பை டிடிங்கிறது ஐ விக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இதான் வந்து பவர். இப்ப ஆற்றல் கண்டுபிடிக்கணும், எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மின் சக்தியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஆற்றல் கிடைக்கும். இந்த மின் சக்தி பி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும், தொகையிடணும். தொகையிடும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சேமிக்கப்படும் ஆற்றல் கிடைக்கும். சேமிக்கப்படும் ஆற்றல் வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. இ ஈக்குவல் டு இன்டகரல் பி dt, integration P into dt என்று எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது மின் சக்திங்கிறது வந்து எனர்ஜி
சப்ளைடு பர் செகண்ட். மின் ஆற்றல்ங்கிறது எனர்ஜி கிவன் டூரிங் த டைம் டிடி. ஸோ இப்போ வந்து ஏன்னா ஆற்றலுங்கும் போது மின் சக்தி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும், தொகையிடணும். அது எது வரைக்கும்னா 0லேருந்து T வரைக்கும் இன்டகிரேஷன் லிமிட்ஸ். 0லேருந்து T வரைக்கும் என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பீக்கு இந்த மேல உள்ள பீங்கிற இந்த I இன்ட்டு எல் இன்ட்டு டி இப்போ டிடிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டாந்து இந்த இன்டகிரேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணு. இன்டகிரல் பீக்கு பதில் என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஐ எல் டிஐ பை டிடி இன்டு டிடி, இன்டகிரேஷன்ல உள்ள டிடி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ வந்து இந்த டிடி டிடி கேன்சல் ஆயிடும். டிடி டிடி கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி பாருங்க ILDI தான் இருக்குது. ILDI இருக்குது. எல்லுங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு, அதனால இன்டகிரேஷனுக்கு வெளியில எடுத்துடலாம். நல்லா கவனிச்சுங்க, எல்லுங்கிறத இன்டகிரேஷனுக்கு வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரேஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா IDI. இப்ப பாருங்க இந்த இன்டகிரேஷன்ல வந்து டைம் ஃபேக்டர்ல இருந்து கரண்ட் ஃபேக்டருக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. டைம் ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த முன்னாடி ஈக்குவேஷன்ல இருந்து டைம் ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப கரண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கு I இன்டு டிஐங்கிறது. அப்ப லிமிட்ஸ் என்ன பண்ணணும், அப்ரோப்ரியேட்டா சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 0 to Tக்கு பதிலா 0 to Iன்னு நம்ம என்ன பண்ணணும், லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா when T equal to 0 I equal to 0, T equal to ஒரு குறிப்பிட்ட அளவு அடைஞ்சோன்னா I equal to கேபிட்டல் I ஆயிடுது. கேபிட்டல் I ஆயிடுது. மேக்ஸிமம் கரண்ட் இறுதி கட்ட வேல்யூ என்ன செஞ்சுருக்கீங்க, அடைந்துடும். ஆனால் லிமிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா appropriate change energy E equal to L into integration. இப்போ லிமிட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. 0 to I, 0 to I into DA. ஏன்னு கேட்டீங்கன்னா டைம் ஃபேக்டர்ல இருந்து கரண்ட் ஃபேக்டருக்கு இன்டகிரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால அப்ரோப்ரியேட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லிமிட் சி என்ன பண்ணணும், ஸோ எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில இருக்குது. உள்ள வந்து என்ன இருக்கு, இன்டகிரேஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது IDA வந்து இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அது வந்து I ஸ்கொயர்டு பை 2 x dx அப்படின்னு வந்ததுன்னா x ஸ்கொயர்டு பை 2ன்னு வரும் அப்படிங்களா. அது மாதிரி IDA அப்படின்னு இருந்ததுன்னா இன்டகிரேஷன் வந்து I ஸ்கொயர்டு பை 2 அப்படின்னு வரும். இன்டகிரேஷன் இது லிமிட் பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 to I, 0 to I சப்ஸ்டியூட் பண்ணுங்க. L இன்டு இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க I ஸ்கொயர், லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க -0 ஹோல் டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் வந்து L இன்டு I ஸ்கொயர், இது ஒரு ஃபார்முலா. அதை எப்படி அதெல்லாம் கேட்டீங்கன்னா E is equal to half LI square. Half LI square. இதான் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர். இண்டக்டன்ஸ் உள்ள ஒரு காயில்ல ஐங்கிற கரண்ட்டை நீங்க டிசி கரண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிசி கரண்ட் அனுப்பும் போது அதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா half LI ஸ்கொயர் amount of energy என்ன ஆகும், ஜூல்ஸ். half LI ஸ்கொயர் amount of energy, அது வந்து ஜூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஜூல்ஸ்ல வந்து இந்த எவ்வளவு எனர்ஜி வந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். half LI ஸ்கொயர், இது வந்து ஒரு ஈக்குவேஷன். புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் ரீச் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா எல்லுங்கிற மதிப்புள்ள ஒரு இண்டக்டர்ல ஐங்கிற எனர்ஜிக்கு ஒரு டெரிவேஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டெரிவ் பண்ணிருக்கிறோம். எப்படின்னு பாருங்களேன்.
P is equal to I into V இருந்து ஆரம்பிச்சு P is equal to காயில் ஆஃப் ஒயர், காயில் ஆஃப் ஒயர்ல ஐங்கிற கரண்ட் போறதான் அசியூம் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் வந்து வின்னு எடுத்துக்கணும். V is equal to L into dIdt நமக்கு பவர் given to the circuit. பவர் given to the circuit வந்து நம்ம என்ன சொல்றோம், P is equal to V into I ன்னு சொல்றோம். P is equal to V into I. இது பேசிக் ஃபார்முலா, அடிப்படையான ஃபார்முலா கரண்ட் இன்டு வோல்டேஜ். ஓகே, இதுல வந்து ஐ அப்படியே வச்சுக்கிட்டு விக்கு பதிலாக என்ன செய்யறோம்னு எல் இன்டு டிஐடின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா எனர்ஜி ஒர்க் அவுட் பண்ணுங்க. எனர்ஜிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பவரை எடுத்து இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதுதான் வந்து என்னது எனர்ஜிங்கிறது. எனர்ஜியை வந்து எப்படி கால்குலேட் 0 to t p dt அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிங்கிற மதிப்பை கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பிங்கிற மதிப்பை கொண்டாந்து இந்த இன்டகிரேஷன் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஐ இன்ட்டு எல் இன்ட்டு டிஐடின்னு கிடைக்குது. இன்ட்டு டிடிங்கிறது இந்த இன்டகிரேஷன் உள்ள டிடி, இன்டகிரேஷன் உள்ள டிடி. ஸோ இன்டகிரேஷன்ல இருக்கிற டிடியும் இந்த எல்ஐ டிஐடில உள்ள டிடியும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா டைம் ஃபேக்டரே கேன்சல் ஆயிடும். இன்டகிரேஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டகரல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐடிஐ இருக்கும். அப்போ லிமிட்ஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலா டைம்ல இருந்து இப்போ கரண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். 0 to ஐங்கிற இந்த லிமிட் என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வேரியபிள்லாம் மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேஷன் பண்றோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐடிஐ, இன்டகிரேஷன் 0 to ஐ. ஸோ உங்களுக்கு என்ன பண்றோம், ஐ இன்ட்டு டிஐ அப்படிங்கிறது வந்து இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா ஐ ஸ்கொயர்டு பை 2. இன்டகிரேஷன் வந்து ஐ ஸ்கொயர்டு பை 2. எக்ஸ் டிஎக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 வரும். அது மாதிரி ஐ ஸ்கொயர்டு டி பை 2. இப்போ லிமிட்ஸ் வந்து 0 to ஐ. லிமிட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எல் இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 0 டிவைடட் பை 2 வரும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் ஐ ஸ்கொயர்டு பை 2 வரும். ஓகேவா? இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு எல்ஐ ஸ்கொயர்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னொரு ஈக்குவேஷன் இது வந்து ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் தான். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த காயிலுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இது. பட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ அண்ட் எல்ல இருக்கு. இன்னொரு எக்ஸ்பிரஷன் நம்ம டெரிவ் பண்ணணும். அதையும் டெரிவ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இந்த டெரிவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அதுக்கும் நான் போறோம். இப்போ என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. உங்களுக்கு எல்லுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. எல் ஈக்குவல் டு மியூ என் ஸ்கொயர்டு ஏ பை எல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இது எப்படி சார் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த காயில் அதை வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. எல்லுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன ஃபார்முலா, மியூ என் ஸ்கொயர்டு ஏ பை எல். வாட் இஸ் மியூ? மியூங்கிறது என்ன, மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி, காந்த பாய உட்புகுதிறன், காந்த உட்புகுதிறன், காந்த உட்புகுதிறன், மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. பர்மியபிலிட்டியாவது மீடியம். இந்த காயிலுக்குள்ள ஒரு ஏர் மீடியமோ அல்லது ஒரு கோரோ வச்சிருந்தோம்னு சொன்னீங்கன்னா அந்த ஊடகம்னு பேர். அந்த ஊடகத்தினுடைய காந்த உட்புகுத்திறன் அதான் வந்து மியூங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என். இந்த கேபிட்டல் என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சுற்றுகளின் எண்ணிக்கை. ஏங்கிறது என்ன அப்படின்னு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த காயில், குறுக்கு வெட்டு பரப்பு, குறுக்கு வெட்டு பரப்பு. இது வந்து சுற்றுகளின் எண்ணிக்கை. இது வந்து உட்புகுதிறன், உட்புகு திறன். அடுத்து எல்லுன்னு ஒரு இருக்கு. எல்லுன்னா லென்த் ஆஃப் த காயில். அப்புறம் இதெல்லாம் டைமென்ஷன்ஸ், அதோடைய பரிமாணங்கள், இந்த காயிலுடைய பரிமாணங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் படத்தை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த ஷேட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த படம் 2வது படம் மேல வச்சிருக்கிறேன். இந்த ஏங்கிறது என்னன்னா இந்த ஷேடட் ஏரியா. இந்த ஷேடட் ஏரியா தான் வந்து ஏ.
குறுக்கு வெட்டு பரப்பளவு. லெங்த் லெங்க்னு சொன்னீங்கன்னா இந்த இருக்க பாருங்க, இந்த லெங்த் ஆஃப் காயில், நீளம், காயிலுடைய நீளம். அடுத்தது வந்து இந்த நடுவில் இருக்கிற கோர் மீடியம் பார்த்தீங்களா, அந்த கோர் மீடியத்தோட உங்களுக்கு ஊடகத்தினுடைய உட்புகு திறன், அதுதான் வந்து மியூ. ஓகே, இதெல்லாம் தான் அதுல நம்ம இந்த ஃபார்முலால வந்திருக்கிறோம். சோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2 எல்லுக்கான ஒரு ஈக்குவேஷன். இந்த எல் என்ன பண்றான், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எல்லுங்கிற ஈக்குவேஷன் வந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடியே பண்ண போறோம். பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்திக்கணும். இந்த காயில்ல வந்து கரண்ட்டை செலுத்தும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும் பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காந்த பாயம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அது வந்து கண்டுபிடிக்கணும். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூ இன்டு NI/L காந்த பாயம், மின்சுருளின் நடுவே உள்ள காந்த பாயம், மின்சுருளின் நடுவே சென்டர் ஆஃப் த காயில்ல வந்து காந்த பாயம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, B is equal to mu into NI/L. மறுபடியும் பாருங்க, மியூங்கிறது அந்த காந்த உட்புகுத்திறன், ஊடகத்தினுடைய உட்புகுத்திறன். என்னங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எண்ணிக்கைகள், சுற்றுகளின் எண்ணிக்கை. ஐங்கிறது என்ன அப்படிங்கிறதுன்னா, அது வழியாக சொல்லும் மின்னோட்டத்தின் அளவு, ஆம்பியர்ல சொல்லுவோம். எல்லுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெங்த் ஆஃப் த காயில். இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து பிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம், ரீரேட் பண்றோம். இந்த ஐய வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி குவான்டிட்டிலாம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலால ஐங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி குவான்டிட்டில என்ன பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு BL/μN I is equal to BL/μN அப்படின்னு கிடைக்கும். I is equal to BL/μN. படத்தை கவனிங்க. அதுல வந்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அட்ரன்ஸ் போடும் போதுக்குள்ள போட்டுக்கலாம். படத்தை கவனிங்க. I is equal to BL/μN. இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 3. காந்த பாயத்துடைய அந்த சூத்திரத்துல இருந்து B is equal to mu NI/L, அதுல இருந்து ஐங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிக்கிறோம், உண்டாக்கிருக்கோம். BL/μN. இந்த 2வையும் 3யும் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 2வையும் 3யும் 1ல என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 பாருங்க, இந்த 1 வந்து நம்ம எழுதுறோங்க. E is equal to half L I square. இதான் ஈக்குவேஷன் 1. இப்ப Lக்கு பதிலா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து mu N squared A/L அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஹாஃப் வந்து அப்படியே வச்சுக்குவோம். இங்க வந்து mu N squared A/L, இந்த L பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஐக்கு பதிலா இந்த ஃபார்முலா 3 கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். I ஸ்கொயர்னு இருக்கு, ஐ தான் அங்க இருக்குது. அப்ப ஸ்கொயர் பண்ணுங்க எல்லாத்தையும். B ஸ்கொயர்ட் L ஸ்கொயர்ட் mu ஸ்கொயர்ட் N ஸ்கொயர்ட், இதுதான் I. இது பை இதெல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதான் வந்து எனர்ஜி. இப்போ எனர்ஜிக்கே வந்து ஒரு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஃபார்முலா வச்சிருக்கோம். இப்போ இதுல லைக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. லைக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்படி N ஸ்கொயர்டு காமன் கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு L கேன்சல் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாருங்க. மிச்சம் இருக்கிறது என்ன,
அப்படின்னா ஆஃப் மியூ ஏ பி ஸ்கொயர்ட் பை மியூன்னு வரும். ஒரு எல் மேல ரைட்டுங்களா? E is equal to AB squared L by மியூன்னு வரும். அதான் இப்ப எனர்ஜி டென்சிட்டிங்கிறது இது வந்து எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா. இது எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா. பட் எனர்ஜி டென்சிட்டிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். என்னது? எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி அதாவது ஆற்றல் அடர்த்தி. எனர்ஜி டென்சிட்டி என்று சொல்லப்படும் போது ஆற்றல் அடர்த்தி. எனர்ஜி டென்சிட்டிங்கும் போது என்ன பண்ணாங்க, எனர்ஜியை வந்து வால்யூமால டிவைட் பண்ணீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி கிடைக்கும். எனர்ஜியை வந்து வால்யூமால டிவைட் பண்ணணும், கன அளவு டிவைட் பண்ணீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி கிடைக்கும். எனர்ஜி டென்சிட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டெப்ல வந்துடும் உங்களுக்கு. எனர்ஜி டென்சிட்டி அவைலபிள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் வந்து எனர்ஜியை வந்து வால்யூமால டிவைட் பண்ணும். வால்யூம் என்ன அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயிலோடைய வால்யூம். காயிலோட வால்யூம் என்ன? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை எல்லால பெருக்குனீங்கன்னா வால்யூம் கிடைக்கும். லென்த் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை லென்த்தால பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை லென்த் ஆஃப் த காயில்னால பெருக்கணும், வால்யூம் கிடைக்கும். ஸோ இப்போ எனர்ஜி டென்சிட்டியை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். எனர்ஜி டென்சிட்டி என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, ஒரு புது சிம்பிள் யூஸ் பண்றோம். ஈட்டா பி. ஈட்டா பி. ஈட்டாங்கிறது கிரீக் லெட்டர். ஈட்டா பிங்கிறது எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டிங்கிறது மேலே வருங்க ஹாஃப் ஏ பி ஸ்கொயர்ட் எல் பை மியூ ஹோல் டிவைடட் பை வால்யூம். வால்யூம் எவ்வளோ உங்களுக்கு? ஏ இன்டு எல். இப்போ இந்த மேலே பாருங்க, இதே நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி இது வந்து வால்யூம். இந்த வால்யூம். ஸோ இப்போ பாருங்க, இதுலயும் வந்து கவனித்தீங்கன்னா ஏவும் எல்லும் கேன்சல் ஆயிடும். ஏவும் எல்லும் கேன்சல் ஆயிடும். ஏ எல் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா ஈட்டா பி equal to half b square by mu அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான் டெரிவேஷன் ஓவர். உங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா half b squared by mu. half b squared by mu. எனர்ஜி டென்சிட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. கேள்வி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. derive an expression for energy density in an magnetic field அப்படின்னு கேட்பாங்க. எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா half Li ஸ்கொயர்னு சொன்னா போதும். பட் எனர்ஜி டென்சிட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டா இது வரைக்கும் டெரிவ் பண்ணணும். இது வரைக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் டெரிவ் பண்ணா போதும். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர் அப்படின்னு சொன்னா, இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் வரைக்கும் டெரிவ் பண்ணணும். இந்த டெரிவேஷன் நான் வந்து கிளாஸ் ரூம்ல அதுல அட்டாச் பண்றேன். நீங்க விரிவா என்ன பண்ணீங்க பாத்துக்கங்க. இப்ப நடத்தினது தான் அதுல இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ் தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறேன். அது இன்னும் நான் போடல, அது போட்டுறேன். இப்ப இதுல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த அளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜியா என்ன ஆகுது? அந்த காயில்ல ஸ்டோர் ஆகுது. மேக்னெட்டிக் எனர்ஜியா அந்த காயில்ல அந்த காந்த புலத்தை ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது என்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். Eta B is equal to half B squared by mu, where B is a magnetic flux density around the coil. மின்சுருளை சுற்றிடும் உள்ள காந்த பாய அடர்த்தி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காந்த பாய அடர்த்தி அல்லது வெறும் காந்த பாயம்னு சொல்லலாம். மியூங்கிறது ஊடகத்தினுடைய உட்புகுதிறன், பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். இந்த கோர் மீடியம் வந்து ஏர் மீடியம் வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அயன் கோர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து பொறுத்து இந்த இது ஈட்டா பி இஸ் ஈக்குவல் டு half B squared by mu. அப்பீரியாடிக் கால்வனோமீட்டர் அதை பத்தி சொன்னோம். அப்பீரியாடிக் கால்வனோமீட்டர், ஜீனா கால்வனோமீட்டர். இந்த அப்பீரியாடிக் கால்வனோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
சாலிட் அயன் கோர் வச்சு உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்டெடியா ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பீரியாடிக் கால்வனோமீட்டர். அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடி கரண்ட் என்ன செய்யுது பயன்படுது. இது போல அந்த கோர் மீடியம் வந்து உங்களுக்கு சாலிட் அயன் கோர் வைக்கிறதுனால ஆசிலேஷன் இல்லாம உடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சடனா உங்களுக்கு வந்து இது கிடைச்சிடும். ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூல போய் நின்றுடும். அப்படி நிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எடி கரண்ட் எஃபெக்டை வந்து பயன்படுத்தி இந்த பீரியாடிக் கால்வனோமீட்டரை செஞ்சிருக்காங்க. இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப எடி கரண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில்வேஸ்ல வந்து பிரேக் பண்ணலாம். பிரேக் வண்டியை நிறுத்தணும் இல்லைங்களா, வண்டியை நிறுத்துறது ஓடிட்டு இருக்கிற ட்ரெயினை வந்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல என்ன சொல்லியிருப்பாங்க அந்த எடி கரண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி பிரேக்கிங் பண்றாங்க. எடி கரண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி பிரேக்கிங் பண்றாங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்ல வந்து எடி கரண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்ல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உண்டாகும். எப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உண்டாகும். அதனால வந்து கரண்ட் ஃப்ளோ அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸுக்கு பேர் தான் எடி கரண்ட். இந்த எடி கரண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லென்ஸ் லாப்படி என்ன ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். எதுக்கும் E is equal to minus L into dI by dt. மைனஸ் அதாவது எதுக்கும் எதிர்த்து செயல்படும். இந்த உருவாகக்கூடிய இஎம்எஃப் வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மைனஸ் டி5 பை டிடின்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் என்ன செய்யும் எதுக்கும் எதிர்த்து செயல்படும், ஆப்போசிட்டா செயல்படும், அப்போஸ் பண்ணும். அப்போ இந்த எஃபெக்டை பயன்படுத்தி ரயில்வேல என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா ரயில்வே எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓடிட்டு இருக்க ட்ரெயினை நிறுத்தணும் சொல்லுங்க. இந்த வீல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி வீல வந்து என்ன பண்றாங்க நிறுத்துறாங்க. ஏன்னா வந்து சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ரயில் இன்ஜின் கோச்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இது வந்து இரும்பினாலதான் செய்யப்படுறது, மெட்டல்னால செய்யப்படுறது. ஸோ அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா எடி கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதுல இருந்து அதை நிறுத்துறாங்க. ஸோ இந்த பிரேக்கிங் பண்றதுக்கு இந்த எடி கரண்ட் என்ன செய்யுது பயன்படுது. அது போல மூணாவது இது ஒரு யூஸ் பிரேக்கிங் இன் டிரான்ஸ்போர்ட்ஸ், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ், அது போல இதுல சில எலக்ட்ரிக் கார்ஸ் இதெல்லாம் வந்து பிரேக் பண்றதுக்கு என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் இண்டக்ஷன் மோட்டார் டிசைன் பண்றதுக்கு வந்து பயன்படுறாங்க. இது என்ன இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு ஒரு இண்டக்ஷன் மோட்டாருங்கிறது இன்னைக்கு ஒய்டா யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார். நம்மளுடைய ஃபேன் மேல ஓடுது பார்த்தீங்களா, தலைக்கு மேல ஓடக்கூடிய ஃபேனே வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் தான். அப்புறம் வாட்டர் பம்புக்குள்ள மோட்டரு இண்டக்ஷன் மோட்டர் தான். இண்டக்ஷன் மோட்டருங்கிறது வந்து இந்த இண்டக்ஷன் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி அந்த மோட்டரானது சுத்துது. அதனால வந்து இந்த இண்டக்ஷன் பிரின்சிபிளை இந்த எடி கரண்ட் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் அது வந்து இண்டக்ஷன் மோட்டரை வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மோட்டரும் பாருங்க நம்மளுடைய அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டக்ஷன் மோட்டராகவே தான் இருக்கும். இண்டக்ஷன் பிரின்சிபிள் எடி கரண்ட் பிரின்சிபிள்ல ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டர் தான். பாருங்க எடி கரண்ட்டுக்கு வந்து அட்வர்ஸான யூசஸ், அட்வர்ஸான எஃபெக்ட்ஸ் இருக்கு. அட்வர்ஸான எஃபெக்ட் என்ன அர்த்தம்னா பாதிப்பை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். பட் அதே சமயத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகளும் இருக்கு. இந்த அட்வர்ஸான எஃபெக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பீரியாடிக் கால்வனோமீட்டர் செய்யறதுக்கும், பிரேக்கிங் எஃபெக்ட் பிரேக் பண்றதுக்கும், இண்டக்ஷன் மோட்டர் செய்யறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்புறம் நாலாவது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் சேர்த்து பயன்படுது. அதே சமயத்துல இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் மீட்டர், கிலோ வாட் ஹவர் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? வீட்டுல எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கிறத வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு வீட்டுல ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. அதுதான் கிலோ வாட் ஹவர் மீட்டர். தெரிஞ்சிச்சு கிலோ வாட்.
கிலோவாட். கிலோவாட்னா என்னன்னா 10⁻³ வாட்ஸ் தான் கிலோவாட்னு சொல்லுவோம். 10⁻³ வாட் தான் என்ன சொல்லுவோம் கிலோவாட். கிலோவாட் ஹவர். ஒரு மணிக்கு எவ்வளவு கிலோவாட் நம்ம கன்சியூம் பண்றோம், வீட்டுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்றோங்கிறத இந்த கிலோவாட் ஹவர் மீட்டர் என்ன செய்யும், அது மெஷர் பண்ணி யூனிட்டாக அது டிஸ்பிளே பண்ணும். யூனிட்னு எவ்வளவு யூனிட் செலவாயிருக்கு அப்படிங்கறத வந்து என்ன செய்யணும், பதிவு செஞ்சு கொள்ளும். அதை வந்து மாச கடைசியில் என்ன பண்ணுவாங்க, வந்து ரீடிங் எடுத்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஒரு தொகையை கால்குலேட் பண்ணி அந்த இபி கார்டில் எழுதிட்டு போவாங்க. இவ்வளவு யூனிட்ஸ் செலவு பண்ணீங்கன்னா இவ்வளவு ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போவாங்க. இதான் கிலோவாட் ஹவர் மீட்டர். வீட்டுல உள்ள கிலோவாட் ஹவர் மீட்டர்ல பாத்தீங்கன்னா பழைய மீட்டர், இப்போ உள்ள மீட்டர்ல எல்லாம் இருக்காது. பழைய மீட்டர்லாம் வந்து ஒரு டிஸ்க் ஒன்று சுத்திட்டு இருக்கும். ஒரு டிஸ்க் வந்து என்ன செய்யும், இப்படி சுத்தும். அந்த டிஸ்க் எல்லாம் எப்படி சுத்துதுன்னா எடி கரண்ட் எஃபெக்ட்னால தான் சுத்துது. அந்த பழைய கிலோவாட் ஹவர் மீட்டர்லாம் இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டரா வந்துருச்சு. பழைய கிலோவாட் ஹவர் மீட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க், அலுமினியம் டிஸ்க் என்ன செய்யும், இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பழைய கிலோவாட் ஹவர் மீட்டர்ல. ஸோ அந்த எப்படி அந்த அலுமினியம் டிஸ்க் சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடி கரண்ட்னால தான் சுத்துது. அது ஒண்ணு. அது மாதிரி இந்த எடி கரண்ட் எஃபெக்ட் வந்து நிறைய அப்பரேட்டஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போல ஸ்பீடோ மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, வண்டியில ஸ்பீடோ மீட்டர்னு ஒன்று இருக்கும். அது எவ்வளவு வேகத்துல போறோங்கிறத காமிக்கிறது. அதான் ஸ்பீடோ மீட்டர், வேகமானின்னு பேரு. இந்த ஸ்பீடோ மீட்டருங்கிறது வேகமானி. இதுலயும் வந்து எடி கரண்ட் எஃபெக்டை பயன்படுத்தி தான் அந்த 2 வீலரோட ஸ்பீடு, 4 வீலரோட ஸ்பீடுல என்ன பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.